இருப்பாங்க. பட் உங்களோட டேட்டா மட்டும் எப்படி கரெக்டா அது வந்து உங்களுக்கு காட்டுது அப்படின்றதுதான் கிட்டத்தட்ட இந்த query லாங்குவேஜ் போயிட்டு எங்கேயோ ஸ்டோர் ஆகுது, அதுதான் டேட்டா பேஸ். பட் நான் கொடுக்கறது எல்லாமே வந்து டேட்டா. சோ இதுதான் அந்த டேட்டா வந்து கிரியேட் பண்ண போறோம். Hello guys, welcome back to my channel. What I'm going to cover in this video is what is DQL and what is DML. DQL na data query language. We are going to see what is select class in that. And DML na வந்து data manipulation language. We are going to create some data. Okay, va data எப்படி create பண்றது அப்படின்றத we are going to see how to do insert, update and delete. Okay, va இந்த மூணுமே we are going to see in DML. Insertல particular single row insert and multi row insert both concept we are going to see. ஸோ என்னோட சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் வந்து எம்னா சிஎஸ் லாஜிக்ஸ் தமிழ்லேருந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி தியரி ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணேன். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி subscribe to my channel. Yeah, let's get into the video. So DML and DQL அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. So yeah, let's get into the video. First DML. DMLனா ஓகே, ஃபர்ஸ்ட் DQL ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். DQLனா ஒன்றும் இல்லை, query language அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா இதுதான் வந்து பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பாக்குற SQL இருக்கு இல்லையா. ஸோ SQL தான் வந்து இந்த query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து டேட்டா வந்து query பண்ண போறோம். query அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா காமனா வந்து டேட்டா பேஸ், அதாவது டேட்டாலாம் போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம வந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண போறோம். ஸோ டேட்டா ரிட்ரீவல் அப்படின்றது இந்த query மூலமா தான் நடக்கும். ஸோ query மூலமா நடக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செலக்ட் கிளாஸ் தான் வந்து மெயினான ஒரு கீவேர்ட். செலக்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டேட்டா query லாங்குவேஜ் வந்து ஆப்ரேட் ஆகுமே. ஸோ செலக்ட் அப்படின்ற கீவேர்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளென்டி ஆஃப் டேட்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான பீப்புள் இருப்பாங்க. பட் உங்களோட டேட்டா மட்டும் எப்படி கரெக்டா அது வந்து உங்களுக்கு காட்டுது அப்படின்றதுதான் கிட்டத்தட்ட இந்த query லாங்குவேஜ் பண்றது. அதாவது உங்களோட யூசர் ஐடி, உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்டு, இந்த செட் ஆஃப் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட டேட்டாவை நீங்க வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ இது எதை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செலக்ட் கிளாஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ செலக்ட் கிளாஸ் வச்சு நம்மளோட பர்டிகுலர் டைப் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த செலக்ட் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டேட்டா எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம், டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். பட் செலக்ட் கிளாஸ் அப்படின்றது இந்த டேட்டா உள்ள டேட்டா இன்சர்ட் ஆயிருச்சு, அதை எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இந்த செலக்ட் கிளாஸ். ஓகேவா, காமனா query லாங்குவேஜ்க்கு யூஸ் பண்ற ஒரு கீவேர்ட் அப்படின்னால இந்த செலக்ட் கீவேர்ட் தான். செலக்ட் கீவேர்ட் இல்லாம அது queryயே கிடையாது கிட்டத்தட்ட. சோ செலக்ட் கீவேர்ட்ல வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்னென்ன காலம்ஸ் நமக்கு தேவையோ அந்தந்த காலம்ஸ்லாம் வந்து ஃபெச் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் ரிசல்ட்ல. நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லா காலமும் நீங்க வந்து நான் வந்து பார்க்கணும் ரிசல்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து டேபிள் இருக்க எல்லா டேட்டாவும் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டார் மூலமா. ஸோ டேட்டா query லாங்குவேஜ் இதுக்கு சின்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் என்னென்ன காலம்ஸ்லாம் நமக்கு வேணுமோ அந்த காலம்ஸ் ஃப்ரம் த டேபிள் நேம். ஓகேவா, டேபிள் நேம் என்னவோ அந்த டேபிள் நேம். ஸோ இப்போ செலக்ட் காலம்ஸ் அப்படின்றது செலக்ட். இப்போ எனக்கு எல்லா காலம்ஸும் வேணும்னா நம்ம ஸ்டார் கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு பர்டிகுலர் காலம் தான் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலம் நேம்லாம் கொடுத்துக்கலாம். ஐடி கமா நேம் கமா. ஸோ கமா அப்படின்றது இந்த காலம்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றது ஃப்ரம் த டேபிள் நேம். ஓகேவா, ஸோ இது வந்து செகண்ட் ஃபார்மேட். காலம் 1, காலம் 2, காலம் 3 என்னென்ன காலம்லாம் வேணுமோ எல்லாமே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். காலம் வந்து இந்த லிஸ்ட்ல தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. காலம் 1, காலம் 2, காலம் 3. ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லா காலமும் வந்து வேணும் அப்படின்னா வந்து நீங்க ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். அப்போ அந்த டேபிள் இருக்க எல்லா காலமும் உங்களுக்கு வந்து ரிட்ரீவ் ஆயிரும். பட் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பீப்புளோட தான் வேணும். இப்போ இந்த ஐடி வந்து அவங்களுக்கு 2 இருக்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து அதுக்கு வேர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேர் கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேர் கீவேர்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபில்டர், ஒரு கண்டிஷன் வந்து ஆட் பண்ணும். அதாவது வேர் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா 2. ஸோ இந்த 2 ஐடி யாருக்கு இருக்கோ அந்த ஒரு பர்சன் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து செலக்டோட 3 காமனான பேசிக்கான ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். நான் அதுக்கு வந்து DML குள்ள போயிடுறேன். ஸோ DML குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த செலக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா, நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன். DML ஒன்றும் கிடையாது, டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்னா டேட்டாவை நம்ம மேனிபுலேட் பண்ண போறோம். ஐ மீன் டேட்டாவே கிரியேட் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து DDL டேட்டாவை வந்து டிஃபைன் பண்ணும், டேட்டாவோட டேபிளை வந்து கிரியேட் பண்ணோம், ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிரியேட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டால இருக்கு, அதாவது இந்த
இந்த டேபிள்ல டேட்டாவே கிடையாது. டேட்டானா என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் வீடியோல. இப்ப நான் வந்து மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, ஃபுல் நேம், யூசர் நேம் இது எல்லாமே கொடுக்குறேன். சோ இது எல்லாமே கொடுக்குறேன். இது எல்லாமே கொடுத்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நான் இதெல்லாம் கொடுத்தேன் இல்லையா, அதுதான் என்னோட டேட்டா. சோ என்னோட மொபைல் நம்பர், என்னோட பாஸ்வேர்டு, என்னோட ஃபுல் நேம், என்னோட யூசர் நேம் எல்லாமே போயிட்டு எங்கேயோ ஸ்டோர் ஆகுது. அதுதான் டேட்டா பேஸ். பட் நான் கொடுக்கறது எல்லாமே வந்து டேட்டா. சோ இதுதான் அந்த டேட்டா வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த டேட்டாலாம் வந்து கிரியேட் பண்றதுதான் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஓகேவா, டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ இதுல என்னென்னலாம் பண்ணலாம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெயினா இன்சர்ட், அதாவது டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு யூசர் நேம் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீக்கு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் என்ன பண்றேன்னா ஒரு யூசர் நேம் மாத்துறேன். இப்போ cslogic.software இருந்ததை cslogic_software அப்படின்னு மாத்துறேன். சோ இதுல வந்து அப்டேட் அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்றேன். ஓகேவா, அப்டேட் பண்றது மூலமா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல ஏதோ ஒரு டேட்டா வந்து அப்டேட் ஆகுது. ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா டெலீட். இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வேண்டாம், அப்ப நான் என்ன பண்ணுவேன், டெலீட் பண்ணுவேன். டெம்பரரியா லாக் ஆகும், பட் இருந்தாலுமே வந்து நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண போறேன் அப்படின்னா வந்து டெலீட் பண்ணிக்கலாம். சோ இந்த 3 ஆப்ஷனையும் தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், அது கூடவே இந்த செலக்டையும் சேர்த்து பார்ப்போம். ஓகேவா, சோ டிஎம்எல்ல டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் இன்சர்ட் எப்படி பண்றது, ஒரு டேபிள் டேட்டா எப்படி இன்சர்ட் பண்றது, அந்த டேட்டாவை எப்படி அப்டேட் பண்றது, அண்ட் டேட்டாவை எப்படி டெலீட் பண்றது, இந்த 3 தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்சர்ட். ஓகேவா, சோ இன்சர்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் ரோவும் இன்சர்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து மல்டி ரோவும் இன்சர்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பல்காவும் இன்சர்ட் பண்ணலாம். சோ பல்க் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து இப்போ டேட்டா பேஸே வந்து ஒரு டேட்டா பேஸ், செகண்ட் டேட்டா பேஸ், தேர்ட் டேட்டா பேஸ்ன்னு இருக்கும். சோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மொத்தத்தையும் காமனா வந்து இணைக்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. சோ அது வந்து பல்க். அது வந்து நம்ம இப்ப பார்க்க போறது கிடையாது. சிங்கிள் அண்ட் மல்டி வந்து எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். சிங்கிள் இன்சர்ட், மல்டி இன்சர்ட், அதாவது சிங்கிள் ரோவா ஒவ்வொரு டேட்டாவா எப்படி இன்சர்ட் பண்றது, மல்டிபிள் ரோ இன்சர்ட் எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல ஷேர் பண்றேன். பார்க்கலாம். சோ இன்சர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நியூ டேட்டா வந்து ஆட் பண்ண போறோம், ஒரு நியூ ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா, அண்ட் மெயினா என்ன பண்ண போறோம், இதுல வந்து 2 கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து வேல்யூனா வந்து அந்த டேபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ண போறோம். செகண்ட் வந்து இன்டு, அந்த டேபிள்ல தான் வந்து பாஸ் பண்ண போறோம். அந்த இன்டு அப்படின்ற கீவேர்ட் வந்து கிளாஸ் இன்டு கிளாஸ் என்ன பண்ணணும்னா வந்து ஒரு பர்டிகுலர் டேபிள்ல தான் நம்ம டேட்டா வந்து இன்சர்ட் ஆக போகுது அப்படின்றது. வேல்யூ அப்படின்றது இந்த வேல்யூ தான் நம்ம பாஸ் பண்ண போறோம் அப்படின்றது. ஓகேவா, சோ இது காமனான சின்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே போயிடலாம். எஸ், டிஎம்எல்ல இன்சர்ட் வந்து பார்க்க போறோம். இன்சர்ட் இன்டுன்ற கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அகைன் இது வந்து சின்டாக்ஸ் இன்சர்ட் இன்டு இன்ஸ்டா அப்படின்ற ஒரு டேபிள்ல வந்து நான் இன்சர்ட் பண்ண போறேன். அண்ட் இன்ஸ்டா அப்படின்ற டேபிள்ல இந்த வேல்யூஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நான் வந்து இன்சர்ட் பண்றேன். சோ இன்ஸ்டால என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் நம்பருக்கு. சோ மொபைல் நம்பருக்காக நான் வந்து ஒரு டம்மி மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு இருக்கு. பாஸ்வேர்டை வந்து சும்மா ZZZXXX அப்படின்னு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து யூசர் நேம் என்ன, சும்மா யமுனா அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன், என்னோட பேரையே போட்டுக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுல் நேம்க்கு வந்து யமுனா _ ஓகேவா. சோ இத வந்து நான் ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்றேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலமுக்கும் நான் கொடுக்குற வேல்யூஸ். ஓகேவா, இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஃபாலோட் பை த வேல்யூஸ் கீவேர்ட். இந்த வேல்யூஸ் கிளாஸ் தான் வந்து இன்சர்ட் பண்றதுக்கு உதவும். ஃபாலோட் பை பிராக்கெட்ஸ் அண்ட் செமிகாலன். அண்ட் உள்ள வந்து நான் டேட்டா வந்து கமாஸ் ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன். மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் யூசர் நேம், அதுக்கப்புறம் ஃபுல் நேம். அதுல என்ன ஆர்டர்ல இருக்கோ அதேபடி கொடுக்குறேன். அண்ட் இதை வந்து ரன் பண்றேன். சோ இதுல வந்து என்ன டேட்டா பேஸ் நான் கொடுக்கலான்னு வருது. ஸோ யூஸ் cslogic. ஓகேவா, அகைன் இன்சர்ட் இன்டு அவுட் ஆஃப் ரேஞ்ச்னு வருது. நம்ம இன்ட்னு கொடுத்ததுனால வந்து அந்த இடத்துல வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு வருது. இன்டோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் வந்து 9 டிஜிட்ஸ் தான். ஸோ அதுக்கு மேல நம்ம கொடுக்க கூடாது. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து இது ரன் ஆயிருச்சு. இப்போ வந்து டேட்டா வந்து இதுல இன்சர்ட் பண்ணிட்டோம். இந்த இன்ஸ்டா அப்படின்ற டேபிள்ல வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். சோ இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ டேட்டா அதுக்குள்ள போயிருச்சு. அதாவது இன்ஸ்டா அப்படின்ற டேபிள்குள்ள எனக்கு டேட்டா போயிருச்சு.
ஆனா இப்போ அந்த டேட்டா நான் எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறது இந்த செலக்ட், அதாவது டிக்யூஎல் query லாங்குவேஜ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஸ்டா. ஸ்டார் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா காலம்ஸையும் வந்து நமக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் த டேபிள் நேம். இப்போ நான் இதை ரன் பண்ண அப்படின்னா வந்து அந்த டேபிள் இருக்க எல்லா டேட்டாவும் எனக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ எனக்கு ஸ்டார் வேண்டாம், எனக்கு வந்து பர்டிகுலரா ஒரு காலம் மட்டும் வேணும் அப்படின்னா வந்து நான் யூநேம் மட்டும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இதை ரன் பண்ண அப்படின்னா அந்த யூநேம் மட்டும் வரும். ஓகேவா, ஸ்டாரே நான் இப்போதைக்கு போட்டுக்கிறேன். அகெயின் இதுதான் வந்து காமனா வந்து இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு சின்டாக்ஸ். அந்த இன்சர்ட்டுக்கு இன்னொரு சின்டாக்ஸும் இருக்கு. என்னன்னா வந்து இன்சர்ட் இன்டு இன்ஸ்டா. இப்போ நம்ம லைனா காலம் நேம் வந்து கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் கமா பாஸ்வேர்ட் கமா. ஸோ இந்த இடத்துல நீங்க மாத்தி கூட கொடுத்துக்கலாம். ஃபுல் நேம் கமா யூசர் நேம். ஓகேவா, யூசர் நேம். ஓகேவா, அண்ட் ஃபாலோட் பை அதே தான் அந்த மாதிரியே மேல இருக்க மாதிரி இதுக்கு மேல கண்டினியூ பண்ணிக்கலாம். வேல்யூஸ்க்கு நீங்க ஒரு வேல்யூவா கொடுக்க போறீங்க. இப்போ மொபைல் நம்பர் அதே மாதிரி 98765432 ஓகேவா. அகெயின் இப்போ பாஸ்வேர்டுக்கு வந்து YYY நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து பிரியா அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இதுவும் வந்து பிரியா _ சும்மா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு இதை வந்து கொடுக்குறேன். அண்ட் ஃபுல் நேம் தான் வந்து பிரியா, யூசர் நேம் வந்து பிரியா _ அப்படின்னு வந்து சேவ் ஆகும். இந்த இடத்துல நான் என்ன ஆர்டர்ல இங்க கொடுக்குறேனோ அதே ஆர்டர்ல தான் இங்கேயும் வந்து அதை எடுத்துக்கோ. ஃபுல் நேம் தான் 3rd கொடுத்துருக்குது, யூ நேம் தான் 4th கொடுத்துருக்குது. அகைன் நான் இதை ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணோடனே சக்சஸ் வந்துருச்சு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஸ்டா கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் யூசர் நேம்ல தான் வந்து இந்த பிரியா _ வந்து சேவ் ஆயிருக்கு. ஃபுல் நேம்ல வந்து எனக்கு பிரியா அப்படின்றதா சேவ் ஆயிருக்கு. ஓகேவா. அடுத்தது இன்னொன்னு இது வந்து இதே ஃபார்மேட் தான், பட் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதை வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அதை வந்து நான் சொல்றேன். ஏன்னா வந்து செலக்ட் இன்சர்ட் இன்டு இன்ஸ்டா ஓகே, வேல்யூஸ் ஓகே. நான் வந்து இந்த இடத்துல வந்து 7 கொடுக்குறேன். அண்ட் இதுல ஒரு 1 கொடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து இந்த காலம் கொடுக்கல. ஓகேவா. இப்போ நான் யூசர் நேம் மட்டும் தான் கொடுக்குறேன். 3 காலம்ஸ் தான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 3 காலம்ஸ் தான் கொடுக்குறேன். இப்போ காலம்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து இதை ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எரர் அடிக்குது. என்னன்னா காலம் கவுண்ட் வந்து மேட்ச் ஆகல அப்படின்றது. காலம் கவுண்ட் மேட்ச் ஆகல அப்படின்னும் போது இதுல 4 இருக்கு, நான் 3 வேல்யூஸ் தான் பாஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல காலம் வந்து கவுண்ட் மேட்ச் ஆகல அப்படின்னா எந்த காலத்துல வந்து நான் வந்து பாஸ் பண்ணலையோ அந்த வேல்யூவை அந்த இடத்துல வந்து நம்ம நல் அப்படின்னு கொடுக்கணும். சோ நல் கொடுத்துட்டு ரன் பண்ணாதான் இது சக்சஸ் ஆகும். ஓகேவா. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நல் கொடுத்தாதான் வந்து எனக்கு வந்து இது வந்து சக்சஸ் ஆயிருக்கு. இப்ப நான் வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கொடுக்குறேன். இந்த இடத்துல நல் அப்படின்னு வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேவா. சோ நல் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா வந்து கவுண்ட் வந்து மேட்ச் ஆகுறதுக்காக தான். சோ இதே மாதிரி இதுல பண்ணீங்க அப்படின்னா வந்து சோ இதுல நான் வந்து ஃபுல் நேம் கொடுக்கல, ஃபுல் நேம் கொடுக்காம யூசர் நேம் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா. சோ இப்போ இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ணனா எனக்கு சக்சஸ் ஆகும். எதனால நான் வந்து கவுண்ட் வந்து மேட்ச் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 4 கொடுத்து இதுல 3 கொடுத்திருந்தேன்னா அந்த இடத்துல எனக்கு எரர் வச்சிருக்கும். நான் இங்க 3 கொடுத்துட்டு இங்கேயும் 3 கொடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஸ்டா கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல் வந்து ஆட்டோ ஜெனரேட் ஆயிடுச்சு. அண்ட் மிச்ச 3 காலமும் வந்து அப்டேட் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து இன்சர்ட் பண்ற ஒரு வே. ஓகேவா. சோ இப்போ செலக்ட்ல இப்ப நான் பர்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும்தான் என்னோட அக்கௌண்ட் மட்டும் தான் நான் லாகின் பண்ணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நான் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். சோ வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து பர்டிகுலரா ஒரு யூனிக்கான ஒரு காலம் வந்து யூனிக்கா இருக்கும் அந்த காலம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம ஃபுல் நேம் யூஸ் பண்ணிக்கலாம், யூசர் நேம் எது வந்து யூனிக்கா இருக்கோ அந்த ஒரு காலம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. நான் வந்து சும்மா சிம்பிளா மொபைல் நம்பர் வந்து யூஸ் பண்றேன். ஈக்குவல் டு ஃபாலோட் பை அந்த வேல்யூ. சோ இப்போ நான் இந்த வேல்யூ என்னோட டேட்டா மட்டும் தான் ஃபெச் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா வேர் மொபைல் நம்பர் ஈக்குவல் டு என்னோட மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தேன்னா என்னோட டேட்டா மட்டும் ஃபெச் ஆகும். சோ இது வந்து நம்ம வேர் கண்டிஷன் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. சோ இந்த DQLக்கு சோ இந்த DQLோட செகண்ட் இந்த வேர் கண்டிஷன் இதையும் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் இதே மாதிரி காலம்ஸ் யூஸ் பண்ணியும் பார்த்தாச்சு. காலம்ஸ் யூஸ் பண்ணினா காலம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இதுல வந்து எனக்கு பாஸ்வேர்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, யூசர் நேம் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டா இன்சர்ட் வந்து பார்த்தாச்சு. இன்சர்ட் வந்து எப்படி அப்படின்றது சிங்கிள் ரோ இன்சர்ட் வந்து பார்த்துட்டோம். இப்போ மல்டி ரோ இன்சர்ட் எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மல்டி ரோ இன்சர்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, காமனா ஒரு டேட்டா பேஸ், அதாவது ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல இருந்து இருக்க டேட்டா எல்லாத்தையும் நான் வந்து இதை இன்சர்ட் பண்றேன், இந்த டேபிள்ல வந்து இன்சர்ட் பண்றேன் அப்படின்றதுக்காக தான் இந்த மல்டி ரோ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் ஒரு டம்மி டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டா அண்டர்ஸ்கோர் டம்மி அப்படின்னு வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம டேட்டா கொடுத்து அதை வந்து யூஸ் பண்ற மாதிரி பாத்துப்போம். ஸோ இன்ஸ்டா அண்டர்ஸ்கோர் டம்மி அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா டம்மி டேபிள் வந்து கிரியேட் ஆயிருச்சு, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த டம்மி டேபிள்லயும் வந்து நான் வந்து டேட்டா இன்சர்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அண்ட் இன்ஸ்டா டம்மில. அந்த 4 ரெக்கார்ட்ஸையும் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இன்ஸ்டாக்குள்ள இன்சர்ட் பண்ண போறேன். இததான் வந்து நம்ம மல்டி ரோ இன்சர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மல்டி ரோ இன்சர்ட்ல நான் வந்து இன்சர்ட் இன்டூ, இதுவும் அதே மாதிரி தான், இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் என்ன, இன்ஸ்டா, ஃபாலோட் பை வேல்யூஸ் அண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து நம்ம கொண்டு வர போறோம், இன்ஸ்டா அண்டர்ஸ்கோர் டம்மி, இந்த டேபிள்ல இருந்து. அதாவது டம்மி டேபிள்ல இருந்து வேல்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றேன்னா வந்து இன்ஸ்டா அப்படின்ற டேபிள்ல இப்ப கொண்டு போக போறேன். அதுதான் வந்து இந்த மல்டி ரோ இன்சர்ட்டோட ஒரு பர்பஸ். இப்ப எனக்கு பர்டிகுலர் ரெக்கார்ட் தான் வேணும்னா நம்ம இதுல வேர் கண்டிஷனும் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுல வந்து நான் வேல்யூஸ் எடுக்கக்கூடாது, சாரி. So insert into table name followed by the query வந்து போட்டோம்னா வந்து, so இதுல இது என்ன பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் select star from dummy அப்படின்றது டம்மில இருக்க எல்லா டேட்டாவும் நமக்கு வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். சோ இத வந்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணும், இந்த இன்ஸ்டா அப்படின்ற டேபிளுக்குள்ள இன்சர்ட் பண்ணும். சோ மல்டி ரோ இன்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூ திங்ஸ் இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காலமோட கவுண்ட்டும் queryயோட கவுண்ட்டும் வந்து இந்த இன்சர்ட் எந்த டேபிள்ல பண்றோமோ, இப்ப நான் வந்து இன்ஸ்டா டேபிள்ல இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இன்ஸ்டா டேபிள் எத்தனை காலம் இருக்கு, 4 காலம் இருக்கு. அகெயின் நான் இன்ஸ்டா டம்மி டேபிள்ல வந்து டேட்டா எடுத்து ஃபெச் பண்றேன். இதுல எத்தனை காலம் இருக்கு, 4 காலம் இருக்கு. ஒருவேளை காலம் கவுண்ட் வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா நம்ம காலமோட நேம் வந்து மேனுவலா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இன்சர்ட் இன்டூ இந்த ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, இந்த ஃபார்மேட் வந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல ஸ்டார்க்கு பதிலா நமக்கு வந்து காலம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஜான் அப்படின்ற டேட்டா மட்டும் இன்சர்ட் பண்றேன். ஸோ இதுக்கு நான் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். வேர் யூசர் நேம் வந்து ஜான் இருக்குன்னா, ஜான் வந்து 2 யூசர் இருக்காங்களே, அவங்க 2 பேரோட டேட்டா மட்டும் தான் இப்போ இன்ஸ்டா டேபிள்ல வந்து எனக்கு இன்சர்ட் ஆகும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த ஜான் அப்படின்ற இந்த ஜான் நேம் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து ஃபெச் பண்றேன். ஜான்ன்ற பேர்ல 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இவங்க 2 பேருமே வந்து இந்த இன்ஸ்டா அப்படின்ற ஒரு இதுல போய் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். இன்ஸ்டா டேபிள்ல வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், இந்த queryல இருக்க என்னென்ன டேட்டாலாம் ஃபெச் ஆகுதோ அது எல்லாமே இப்போ இன்சர்ட் ஆக போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஆயிருச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஸ்டா கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஜான் அப்படின்ற 2 டேட்டாவும் ஆட் ஆயிடுச்சுங்க, பாத்தீங்கன்னா தெரியும். ஜான் அப்படின்ற 2 டேட்டாவும் வந்து ஆட் ஆயிடுச்சுங்க. சோ இப்படிதான் வந்து மல்டி ரோ இன்சர்ட் வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ பர்டிகுலர் காலம் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இன்சர்ட் இன்டூ எந்த டேபிள் நேமோ அந்த டேபிள் நேம் ஃபாலோட் பை த எல்லா காலம்ஸ், என்ன காலம்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போறோமோ அந்த காலம்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அண்ட் அதோட வேல்யூஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டா அப்படின்றதுல இருந்து நம்ம வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வர போறோம் டம்மில இருந்து. சோ இப்போ என்ன பண்றேன்னா வந்து இந்த நிதின் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா மட்டும் நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நிதின் கொடுத்துட்டேன். பட் இதை நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு எரர் அடிக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுல எனக்கு 3 தான் கவுண்ட் இருக்கு. எனக்கு இதுல இந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா 4 காலம் வருது. மொபைல், பாஸ்வேர்ட், யூசர் நேம், ஃபுல் நேம், இந்த 4 காலம் வருது. பட் இதுல வந்து நான் 3 காலம் நேம் தான் கொடுத்துருக்கேன்.
சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே 3 காலம் தான் கொடுக்கணும். அதாவது காலம் கவுண்ட் வந்து இந்த queryயோட அவுட்புட்ல என்ன வருதோ, இந்த queryயோட அவுட்புட்ல என்ன காலம்ஸ் எல்லாம் வருதோ அந்த காலம்ஸ் மட்டும் தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். காலம் வந்து மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. ஓகேவா? என்ன இன்னைக்கு 4 காணும். ஓகே, ஓகே. ஓகே, இப்போ நான் ஸ்மித்தோட யூசர் நேம் எடுத்திருக்கேன். அவங்கள வந்து நான் இன்சர்ட் பண்றேன். SQL error அடிக்குது. ஓகே, வேல்யூஸ் கீவேர்டை ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்ப ரன் பண்றேன். எனக்கு வந்து எரர் வந்து போயிருச்சு. ஓகேவா? சோ இன்சர்ட் மல்டி ரோ இன்சர்ட் பண்ணும்போது நம்ம வந்து வேல்யூஸ் கீவேர்ட் யூஸ் பண்ண வேண்டாம். இன்சர்ட் இன்டு இன்ஸ்டா ஃபாலோ பை த இங்க கவுண்ட் இருக்க அதே காலம்ஸும் இந்த கவுண்ட்லயும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா மட்டும் தான் இன்சர்ட் ஆகும். அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்சர்ட்ல வந்து நம்ம ஆர்டர் பை வந்து யூஸ் பண்ண முடியாது. மல்டி ரோ இன்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செலக்ட் queryல வந்து நம்ம ஆர்டர் பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆர்டர் பை கிளாஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இது ஒண்ணு இருக்கு. அண்ட் இதுதான் வந்து கம்ப்ளீட்டா மல்டி ரோ இன்சர்ட். இன்சர்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இன்சர்ட்ல மல்டி ரோ இன்சர்ட், சிங்கிள் ரோ இன்சர்ட் இந்த ரெண்டுத்துமே பார்த்தாச்சு. அடுத்து என்னன்னா வந்து அப்டேட். சோ அப்டேட்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்க ஆதார் கார்டுல நேம் மாத்துறீங்க, அட்ரஸ் மாத்துறீங்க, அதுதான் காமனா அப்டேட். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு யூசர் நேம் வச்சிருப்போம், அதை நிறைய தடவை அப்டேட் பண்ணிருப்போம். அதே மாதிரிதான் இந்த அப்டேட்டும். நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஏதோ ஒரு டேட்டா இருக்கு, அதை வந்து சேஞ்ச் பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து காமனா வந்து 2 சின்டாக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து எல்லா டேட்டாவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லனா வந்து பர்டிகுலர் டேட்டா மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அப்டேட் டேபிள் இன்ஸ்டா செட் கீவேர்ட் வந்து இதுல காமனா யூஸ் பண்ணுவோம். செட் ஏதாவது ஒண்ணு பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு xxx கமா. இப்போ உங்களுக்கு வந்து யூசர் நேம் மாத்தணும்னா கூட நம்ம மாத்திக்கலாம். யூசர் நேம் ஈக்குவல் டு ஸோ யூசர் நேம் வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ஏதோ ஒண்ணா மாத்துறேன். ஓகேவா? கின் அப்படின்னு மாத்துறேன். வேர் அவங்களோட ஃபுல் நேம் ஈக்குவல் டு ஸ்மித் அண்டர்ஸ்கோர். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓகே சாரி. சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து அப்டேட் டேபிள் நேம் செட் என்ன காலமோ அந்த காலமோட வேல்யூ என்னெல்லாம் அப்டேட் பண்ணுமோ அதே மாதிரி செகண்ட் காலம். இது ஒரு காலம்னா ஒரு காலமோட நிறுத்திக்கலாம், இல்லைன்னா கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். வேர் கண்டிஷன் யூஸ் பண்றது மூலமா எந்த ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும் நான் வந்து அப்டேட் பண்ணும் அப்படின்றது. இப்போ ஃபுல் நேம் வந்து ஸ்மித் எதுக்கு இருக்கு? இந்த ரெக்கார்டோட இது வந்து முன்னாடி பாஸ்வேர்ட் என்ன இருக்கு? YYTTYY. ஓகேவா? இத நான் என்னன்னு சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா XXXX அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்றேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன். using safe update mode. சோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து யூசிங் சேஃப் மோட் அப்படின்னு வந்துச்சுன்னா நான் சொல்றதை பண்ணுங்க. எடிட் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு இதுல வந்து SQL எடிட்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்ல வந்து சேஃப் அப்டேட்ஸ், ரிஜெக்ட் அப்டேட்ஸ் அண்ட் டெலீட் அப்படின்னு இருக்கும். சோ இதை வந்து அன்செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா வந்து இது வந்து போயிடும். பட் நீங்க வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணணும். அதாவது மறுபடியும் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்றேன். சோ இப்போ நான் அப்டேட்டை வந்து ரன் பண்றேன். ஓகே, no database selected. Use CS logics. And now I'm going to run this update. ஓகேவா? இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கின் அப்படின்றவரோட பாஸ்வேர்டு, அதாவது ஸ்மித் அப்படின்றவரோட யூசர் நேம் வந்து கின்னு மாறிடுச்சு, பாஸ்வேர்டு வந்து XXX அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஸ்டா வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும்
ஸ்மித் அப்படின்றவருக்கு வந்து கின் அப்படின்னு மாறிடுச்சு, எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் அப்படின்றது மாறிடுச்சு. ஓகேவா பாஸ்வேர்ட். இப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் நம்ம அப்டேட் பண்றதுக்காக. இப்ப நான் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அப்டேட் இந்த அப்டேட் இன்ஸ்டா செட் யூசர் நேம் ஈக்குவல் டு ஒய். சும்மா நான் ரெஃபரன்ஸ்க்காக வந்து என்ன பண்றேன்னா வந்து யூசர் நேம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒய் அப்படின்னு வந்து மாத்துறேன். இதை வந்து ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஸ்டா வந்து கொடுக்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஸ்டா வந்து கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா யூசர் நேமும் எனக்கு வந்து ஒய்யா மாறிட்டாங்க. இது வந்து பர்டிகுலர் சினாரியோல தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா டைமும் வந்து இந்த அப்டேட் இன்ஸ்டா வந்து யூஸ் பண்ற மாதிரி, இந்த செகண்ட் அப்டேட் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. மோஸ்டா வந்து இந்த வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பர்டிகுலர் நேமுக்கு மட்டும் நான் ஏதோ ஒன்று மாத்துறேன், என்னோட ஆதார் கார்டுக்கு வந்து நான் நம்பர் மாத்துறேன், அட்ரஸ் மாத்துறேன். ஸோ இது மாதிரி சிம்பிளா வச்சுக்கலாம். ஓகேவா. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா அப்டேட்டோட திங்ஸ். ஸோ அப்டேட் வந்து கம்ப்ளீட்டா பார்த்துச்சு எப்படி வந்து டேட்டா வந்து மாடிஃபை பண்றது அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா டெலிட். இப்போ டெலிட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், ஆல்ரெடி இன்ஸ்டால வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அந்த அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ண போறேன். ஸோ இது வந்து காமனா இது வந்து ஒரு சினாரியோ, இதுவே ஒரு கம்ப்ளீட்டா வந்து ரியல் டைம் சினாரியோ தான் இந்த டெலிட் நான் சொல்றதே. டெலிட்னா வந்து டெலிட்டிங் த டேட்டா, பர்மனண்டா டெலிட் பண்ண போறோம் அந்த டேட்டா வந்து டேபிள்ல இருந்து. ஓகேவா. சோ இது என்ன சினாரியோலாம் ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனி விட்டு போறாரு, லெஃப்ட் ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் வந்து ஒரு அக்கௌண்ட் நம்ம க்ளோஸ் பண்றோம்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம். அகைன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜுக்கு போறாங்கன்னா அவங்களோட லேட்டஸ்டா இருக்க டேட்டாஸ்லாம் வந்து லேட்டஸ்டா இருக்க டேட்டா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா மட்டும் அப்டேட் பண்ணிட்டு அகைன் இவங்க எல்லாம் வந்து டேட்டா வேர்ஹவுஸ்ல வந்து சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து டெலீட். டெலீட்டுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டெலீட் from delete from table name என்ன இன்ஸ்டா வேர். இப்போ ஏதாவது பர்டிகுலரா ஒரு மொபைல் நம்பர் 1234 இந்த மொபைல் நம்பர் இருக்குல்லையே அந்த மொபைல் ஈக்குவல் டு 1234. ஸோ இந்த 1234 இருக்க மொபைல் நம்பரை மட்டும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து டெலீட் பண்ண போறேன். அதாவது இந்த அக்கௌண்ட்டே வந்து டெலீட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு இன்ஸ்டால வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கு 1234 அப்படின்னு. இதை வந்து நான் டெலீட் பண்ண போறேன். டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அந்த அக்கௌண்ட்டே எனக்கு போயிடும். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஸ்டா கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 1234 அப்படின்ற அக்கௌண்ட்டே இல்லை. ஸோ இப்படிதான் வந்து டெலீட் பண்ணும். ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட் எனக்கு வேணாம் அப்படின்னா வந்து அதை வந்து டெலீட் பண்றதுக்காக வந்து நம்ம டெலீட் ஃப்ரம் த டேபிள் நேம் வேர் ஃபாலோட் பை த கண்டிஷன். ஓகேவா. ஸோ இதுல டேட்டா எல்லாமே டெலீட் பண்ணணும்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிடிஎல்ல வந்து ட்ரங்கேட் பார்த்தோம் இல்லையா. ட்ரங்கேட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து டேட்டா எல்லாமே வந்து டெலீட் பண்ணும். பட் பர்டிகுலர் டேட்டா மட்டும் டெலீட் பண்ணும் அப்படின்னா வந்து டெலீட் ஃப்ரம் த டேபிள் நேம் வேர் கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் நமக்கு வந்து டெலீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டெலீட். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து டிக்யூஎல்னா என்ன, டிஎம்எல்னா என்ன. டிஎம்எல்ல இன்சர்ட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது எல்லாத்தையும் பார்த்தோம். சோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம. உங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் சொன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எஸ்கியூஎல் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கொஸ்டின் பண்ணுங்க, நான் மறக்காம உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். பாய்.